ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணர் பெயிண்டிங் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்குமே நான் டாம்ஸ் போஸ்டர் கலர் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நான் கலர்ஸ் மென்ஷன் பண்ணலை. நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற போஸ்டர் கலர் பாக்ஸில் என்னென்ன கலர்ஸ் இருக்கோ நான் எந்தெந்த ஷேடுன்னு சொல்கிறேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் பேசுகிறதுல கொஞ்சம் சவுண்ட் கேட்டுச்சுன்னா ப்ளீஸ் என்னை கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஏன்னா எங்கள் வீட்டுக்கிட்ட கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ நம்ம போஸ்டர் கலர் பாக்ஸில் ஒரு லைட்டர் ஷேட் ப்ளூ கண்டிப்பாக இருந்தே இருக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா ப்ளூவோட கொஞ்சம் ஒயிட் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பேஸ் கலர் கொடுத்துக்கலாம். நான் முதல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலான்னு சொல்லி யோசிச்சுருக்கேன். ஸோ அதனால் வெறும் முகத்துக்கு மட்டும் நான் ப்ளூ பெயிண்ட் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணி ஆனதும் ஒயிட் கொஞ்சம் எடுத்து நம்ம எங்கெல்லாம் ஹைலைட் பண்ணணுமோ அங்கெல்லாம் கொஞ்சமாக ஒயிட் போட்டுட்டு எல்லா இடத்துலையுமே ஒயிட் போட்டுடலாம் முதல்ல. அப்புறமா அதை வாஷ் பண்ணிவிட்டு வெறும் வாட்டர் இருக்கிற ப்ரஷ்ஷை வச்சு நம்ம அதை பிளெண்ட் பண்ணிக்கிட்டோன்னா ப்ளூ பேஸ் கலர் ப்ளூவோட ஒயிட்டும் மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு ரொம்ப லைட் ஷேட் ஆஃப் ப்ளூ ஹைலைட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும். நான் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி ஆனதோ எண்டில் நான் பிக்சர் காமிச்சிருப்பேன் இல்லையா, அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணும்போது அதை ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஸ்ட்ரோக்ஸ் அப்படியே தெரிகிற மாதிரி இருந்துச்சு ப்ளூ கலர் பேஸ் கலரில். ஸோ அதை நான் திரும்பவும் ரீஃபில் பண்ணிவிட்டு ஹைலைட்ஸ் இன்னும் க்ளீனாக ஹைலைட் பண்ணிக்கிறேன். இதுக்கெலாம் நான் ஒயிட் தான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இப்போ டார்க்கர் ஷேட் ப்ளூ எடுத்து நம்ம எங்கே டெப்த் காமிக்கணுமோ அங்கே ஃபர்ஸ்ட் லைன்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். நான் இந்த நோஸ் எட்ஜஸ் கிட்ட அப்புறமா இப்போ ஐலட் மூடும் போது அங்கே ஒரு லைன் க்ரியேட் ஆகும் இல்லையா, க்ரீஸ் லைன் சொல்லுவோம், அதை ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு அங்கே போட்டுக்கிறேன். அப்புறமா இந்த ஜா லைன் நான் ப்ளூ டார்க் ப்ளூ வச்சு வெறும் லைன் மட்டும் போட்டுக்கிறேன். இப்போ அதே மெத்தட் தான், ஃபுல் கலரை ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் வெட் ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணி விடணும். ஸோ அதுதான் டெப்த் காமிக்கிறது, இல்லைனா பிளெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் எங்கெல்லாம் அந்த டார்க் ப்ளூ பர்ஷியன் ப்ளூன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல, எங்கே டார்க் ஷேட் ஆஃப் ப்ளூ நான் டெப்த் காமிக்க யூஸ் பண்ணணும் அங்கெல்லாம் பிளெண்டிங் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபீச்சர்ஸ் எவ்வளோ கிளியராக தெரியுது நம்ம டெப்த் காமிக்கிறதுனால அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம நோஸ் அப்புறமா நோஸ் அண்ட் லிப்ஸ்க்கு ஒரு கேப் இருக்கும் இல்லையா, அங்கே ஒரு யூ ஷேப் மாதிரி டார்க் ப்ளூவில் க்ரியேட் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் நெத்தியில் இப்போ நான் கழுத்து பகுதி அப்புறமா ஹேண்ட் ஏரியாவில் ப்ளூ ஃபில் பண்ணிக்கிறேன் பேஸ் கலரை. பாருங்கள், க்ளீனாக சொல்கிறேன். பேஸ் கலருக்கு லைட் ஷேட் ஆஃப் ப்ளூ, அப்புறமா ஹைலைட்டிங்க்கு நீங்கள் ப்ளூ ப்ளஸ் ஒயிட் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வெறும் ஒயிட் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். அப்புறமா டெப்த் காமிக்கிறதுக்கு டார்க் ஷேட் ஆஃப் ப்ளூ. ஓகேவா, இதுதான் ப்ரோசஸ். அப்புறமா இப்போ திரும்ப கழுத்து பகுதி அப்புறமா ஹேண்ட் ஏரியாவில் டெப்த் காமிக்கிறதுக்கு அந்த ஹேண்ட் அப்புறமா ஃபேஸ் ஜாயின் ஆகிற ஏரியா அப்புறமா நெக் அண்ட் ஃபேஸ் ஜாயின் ஆகிற ஏரியாவில் டார்க் ப்ளூ வச்சுட்டு நெக் டுவர்ட்ஸ் த நெக் நான் பிளெண்ட் பண்ணி விடுறேன். அதே மாதிரி டுவர்ட்ஸ் த ஃபேஸ் ஹேண்ட் ஏரியாவும் ஃபேஸ் ஏரியாவும் இருக்கு இல்லையா, ஸோ டுவர்ட்ஸ் த ஃபேஸ் நான் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இது இப்போ பார்க்குறதுக்கு ஜா கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி தெரியும். அது வெட்டாக இருக்கிறதுனால அப்படி தெரியுது, அதெல்லாம் டார்க்காலாம் ஒன்றும் இல்லை. இப்போ தலப்பா அப்படின்னு நினைக்கிறேன், அது பேர் எனக்கு சரியாக தெரியல. பட் ஹெட் பார்ட்டு தலைக்கு துணி ஏதோ சுற்றி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த பார்ட்டுக்கு நான் ஆரஞ்சு கலர் எடுத்துக்கிறேன். அதே பாக்ஸில் உங்களுக்கு எந்த ஷேட் ஆரஞ்சு இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போது என் டாம்ஸில் சரியாக தெரில அந்த பேர் என்னன்ட்டு மறந்து போகுது, அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதால நான் இப்போது ஆரஞ்சு ஃபில்லப் பண்ணிவிட்டு அதில் ஃபோல்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த தலைப்பா அந்த கிளாத் மெட்டீரியல் சுற்றும் போது ஃபோல்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை ஹைலைட் பண்ணுறதுக்கு ஒயிட் யூஸ் பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ நான் குரோமியாவில் வச்சு லைன்ஸ் மாதிரி போட்டுட்டு அதை பிளெண்ட் பண்ணி விட்டுட்டேன். அது பார்க்க கொஞ்சம் டீசெண்டாகவும் இருந்துச்சு, அழகாகவும் தெரிஞ்சிச்சு பார்க்க.
ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஃபோல்ட்ஸ் ரிங்கிள்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக காமிக்கும் பெயிண்டிங்ஸ் அதெல்லாம் இருந்தாக்கா. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இப்படி பிளெண்ட் பண்ணி விட்டேன். இப்போ வந்து தலப்பா அந்த கிளாத் மெட்டீரியலை வந்து நம்ம ஹைலைட் பண்ணி முடிச்சாச்சு. நான் வந்து இந்த ஹேர் பார்ட், இந்த குட்டி குட்டி ஹேர் பார்ட் இருக்கும் இல்லையா, இயர் சைட்ஸில், ஐப்ரோஸில், அப்புறமா வந்து ஐஸோட ஐலைனர் பார்ட், அதெல்லாம் வந்து நான் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் வந்து எனக்கு அவ்வளோ ஃப்ளூயன்சியாக வராது என்னோடய பெயிண்ட் ப்ரஷஸில் வந்து நான் பண்ணும்போது. ஸோ எதுக்கு பெயிண்டிங்கை ஸ்பாயில் பண்ணணும்னு சொல்லி நான் வந்து ஒரு ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணிட்டேன். பட் ஆனால் வந்து அந்த ஃபேஸோட சைடில் வந்து கொஞ்சம் ஹேர் பார்ட் மிச்சம் இருக்கும் இல்லையா, அதுக்கெலாம் வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ணால் ஸ்கெட்சே தீர்ந்து போயிடும். ஸோ வந்து அதனால நான் அதுக்கு மட்டும் பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக வந்திருக்கும். ஐப்ரோஸ், அப்புறம் ஹேர் வந்து இயர் சைடில் இருக்கிற ஹேரு, அப்புறமா ஐ பார்ட் வந்து ரொம்ப சூப்பராக க்ளீனாக வந்திருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிச்சு. ப்ளஸ் வந்து இப்போ வந்து நான் ஜுவல் பார்ட்டுக்கு அந்த டார்க் ஷேட் க்ரோம் எல்லோவும் இல்லை, லெமன் எல்லோவும் இல்லை, ஒரு மாதிரி சாண்ட் கலரில் ஒரு ஷேட் இருக்கும் இல்லையா, டார்க் ஷேடில், அது வந்து எடுத்து நான் பேஸ் கலராக கொடுத்துக்கிறேன் ஜுவல்ஸ்க்கு. அது கொடுத்தப்புறம் க்ரோம் எல்லோ வச்சு குட்டி குட்டியாக ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் க்ரியேட் பண்ணி வைக்கிறேன். அது வந்து அவ்வளோ ப்ராப்பராக வரல, பட் ஆனால் ஃபினிஷிங் வந்து செம்மையாக இருந்துச்சு. அது பண்ணி ஆண்டும் நான் வந்து சொல்கிறேன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு. இப்போ வந்து ப்ரௌன் கலர் எடுத்து ஃப்ளூட்டுக்கு வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இது முடிச்சாந்தோ நம்ம ஹேர் வந்து ஃபில்லப் பண்ணிடலான்னு சொல்லி சைடில் இருக்கிற ஹேர் பார்ட்டை வந்து கலர் பண்ணிட்டேன். இங்கே என்ன ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபோனில் வந்து ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் ஆனதுனால நான் ஃபினிஷிங்கை வந்து நான் சொல்லவே இல்லை, அது வந்து ரெக்கார்டும் ஆகலை. ஸோ வந்து என்னென்னா, கார்னர் ஆஃப் தி பேஜஸ்லேயும் பிளாக் ஃபில் பண்ணிவிட்டு இந்த சைடு இயருக்கு பக்கத்துலேயும் கொஞ்சம் வந்து ஹேர் ஃபில் பண்ணிக்கிறேன். ஹியரிங்கோட ப்ராசஸ் நான் என்னன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது ஒன்றும் இல்லைங்க. ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்து கொஞ்சம் டாட்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணிட்டோன்னா அது பேர்ல் ஃபினிஷ் நம்மளுக்கு கிடச்சிரும். அது ஆனதும் கிருஷ்ணர் நெத்தியில் வந்து நாமம் இருக்கும் இல்லையா, அதுக்கும் வந்து ஒயிட் வச்சு ஒரு யூ ஷேப் க்ரியேட் பண்ணிவிட்டு நான் வந்து தலைப்பாக்கு மட்டும் ப்ரௌன் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். லிப்ஸை என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்காக நான் பிளாக் ஸ்கெட்ச் பென் வச்சு அவுட்லைன் மட்டும் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.